ஸ்ரீமதே நாராயணாய நமக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்செந்தூர் கோயில். திருச்செந்தூர் கோயிலில் முருகர், அதற்கு பிறகு கொடிமரம், இவங்க 2 பேரும் தான் இருக்கிறதுலே சக்தி உள்ளவங்க. அதுலேயும் முருகருக்கு மிஞ்சின சக்தி கிடையவே கிடையாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். முருகருக்கு மிஞ்சி என்ன இருக்குது சொல்லுங்கள்? கோயிலுக்குள்ளே இருக்கிற தெய்வத்துக்கு சக்தி அதிகமாக, இல்லை சுற்றி இருக்கிற இந்த கடல் மணல் இவங்களுக்கு சக்தி அதிகமாக? பிரபஞ்சத்திற்கு சக்தி அதிகம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உள்ளே இருக்க கடவுளை வணங்குறது முக்கியமாக, இல்லை இப்படி மண்ணை தோண்டி தோண்டி விளக்கேற்றுறது முக்கியமாக? எதற்காக இப்படி பண்ணி இயற்கையை நம்ம கெடுக்கணும்? இதற்கு முன்னாடி பெரியவங்க, முன்னோர்கள், இல்லை கோயில் உள்ள பூஜை பண்ணுறவங்க யாராவது, இல்லை வேறு ஏதாவது புராணத்தில் இந்த மாதிரி குழியை தோண்டி விளக்கி ஏற்றுங்கன்னு எங்கே சொல்லியிருக்காங்க? எதற்காக திருச்செந்தூர் கடலை இந்த மாதிரி நம்ம மாற்றணும்? என்ன காரணம்? மக்கள்கிட்ட எதுக்கு இப்படி தவறான கருத்துக்களை பரப்பிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் குழி தோண்டி விளக்கேற்றிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அங்கே வர பெரியவங்க, குழந்தைங்க, கொஞ்சம் கால் நடக்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா அந்த குழியில் நீங்கள் மண்ணை மூடிட்டு போயிருப்பீங்க. அது சரியாக இல்லாமல் இருந்தால் அதுக்குள்ளே விழுவாங்க. அதனால எவ்வளோ பெரிய ஆபத்து எல்லாருக்குமே. உங்களால் எதுக்கு அடுத்தவங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் வரணும்? வீட்டில் விளக்கேற்றி மனசார கடவுளை கும்பிட்டாலே நம்ம நினச்சது நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அதோடு இல்லை, கோயிலுக்குள்ளே முருகரே உக்காந்துருக்கிறாரு, அவரை போய் வணங்காமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மூட நம்பிக்கைக்கு ஒரு அளவே இல்லாமல் இருக்குது. பௌர்ணமி அன்று வீட்டில் இருந்தே நம்ம சந்திர பகவானை வழிபடலாம். அதற்கே நமக்கு பலன் அதிகம். ஒவ்வொரு பௌர்ணமியும் தொடர்ந்து சந்திர பகவானை நீங்கள் வழிபடணும். உங்கள் வீட்டில் மாடியிலையோ இல்லை கீழே நின்னோ சந்திரன் தெரியும் போது அவர்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க. அதுவே போதும். அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அவரோட ஸ்லோகங்கள், மந்திரங்கள் சின்னதாக ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா அதை மனசார சொல்லுங்கள். அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. கடவுள் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு, எங்கேயும் தேடாதீங்க. அதுக்கு மேலே தேடி போனீங்கன்னா கோயிலுக்குள்ளே இருக்கிற கடவுளை போய் பாருங்கள். வருண பகவானும் சரி, முருகப்பெருமானும் சரி, எல்லா நேரங்களும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிடுறீங்க. இதில் இயற்கையை உங்களால் பாதுகாக்க முடிஞ்சால் கொஞ்சமாவது பாதுகாத்து கொண்டு வாங்க. முடியலைன்னா இயற்கையை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் செய்கிற செயல் உங்களை மட்டும் இல்லை, இருக்கிற எல்லாரையுமே பாதிக்கும். இல்லை, முருகப்பெருமானை வணங்கியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அருணகிரிநாதர் இருக்கிறாரு, பாம்பன் சுவாமிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்களா திருச்செந்தூர் கடலில் போய் பக்கத்தில் இருக்க மணலில் குழியை தோண்டி விளக்கேற்றுங்க அப்படின்ட்டு? தயவு செய்து அனைவருமே நம்ம எல்லாரும் சேர்ந்து இயற்கையை கண்டிப்பாக பாதுகாக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருப்பாங்க. நன்றி.